வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் ஸ்வாதி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமிங் நீட் 2024க்கு கண்டிப்பா இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் தான் எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸ்கிப் பண்ணாம இந்த வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ரெட் கலர் அயன் கண்டெய்னிங் பிக்மெண்ட். இது ஆர்பிசில வந்து இருக்கும்பா. ஈச் ஹீமோகுளோபின் பாத்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகும். இப்போ ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட சேர்ந்து ஆக்சி ஹீமோகுளோபின் அந்த ஃபார்ம்ல தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ஓகே, இதை நம்மளுக்கு சிம்பிளா புரியறதுக்காக ஒரு கர்வ்ல வந்து சொல்றாங்க. இந்த கர்வுக்கு பேரு ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் டிசோசியேஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்வ்ல பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் டு த லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் டு த ரைட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது என்ன மேம் ஷிஃப்ட் டு த லெஃப்ட் ஷிஃப்ட் டு த ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அல்வியோலை சைட்ல பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்ஷியல் பிரஷர் கம்மியா இருக்கும், ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும், as well as டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அல்வியோலை சைட்ல ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட பைண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேரு அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசோசியேஷன் அப்ப இந்த ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் டிசோசியேஷன் கர்வ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து இருக்கும்பா. ஓகே, இதே வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஃபேக்டர்ஸ் வந்து மாறி இருக்கும். எப்படி? டிக்ரீஸ் இன் த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், இன்க்ரீஸ் இன் த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இன்க்ரீஸ் இன் த ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் அண்ட் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருந்தது அப்படின்னா ஆக்சிஜன் ஹீமோகுளோபின்ல இருந்து பிரிஞ்சு போயிடும். இதுக்கு பேரு டிசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபின்ல இருந்து பிரிஞ்சு டிஷ்யூ சர்ஃபேஸ்க்கு போகுது. அப்ப இந்த ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் டிசோசியேஷன் கர்வ் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் டு த ரைட்டா வந்து இருக்கும். ஓகே, இப்போ each 100 ml of oxygenated blood பாத்தீங்கன்னா can deliver 5 ml of oxygen to the tissues. very important. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரம் த டிஷ்யூ சர்ஃபேஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஹீமோகுளோபினோட பைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்? இன்க்ரீஸ் இன் த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, டிக்ரீஸ் இன் த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், இன்க்ரீஸ் ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் அண்ட் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் டிஷ்யூ சர்ஃபேஸ்ல இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபினோட பைண்ட் பண்ணி கார்பமினோ ஹீமோகுளோபின் அந்த ஃபார்ம்ல வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா வெறும் 20 to 25% தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்ப ரிமைனிங் 70% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பைகார்பனேட் ஃபார்ம். எப்படி மேம் பைகார்பனேட் ஃபார்ம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கார்பன் டை ஆக்சைடு நம்மளுடைய பிளட் வெசல்ல என்டர் ஆன உடனே பிளாஸ்மாலையும் ஆர்பிசிலையும் பாத்தீங்கன்னா கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற என்சைம்னுடைய ஹெல்ப்ஃபுல்னால இது இமீடியட்டா எதாவா மாறுதுன்னா கார்பானிக் ஆசிடா மாறுது. ஃபர்தரா பாத்தீங்கன்னா எகைன் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் என்சைம்னுடைய ஹெல்ப்னால இது வந்து ஃபர்தரா பைகார்பனேட் அண்ட் ஹைட்ரஜனா வந்து மாறுது. அப்ப மேஜர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா பைகார்பனேட் ஃபார்ம்ல தான் ஃப்ரம் த டிஷ்யூ சர்ஃபேஸ்ல இருந்து அல்வியோலை சர்ஃபேஸ் வரைக்கும் போகுது. அதனால தான் 70% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா பைகார்பனேட் ஃபார்ம்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப அல்வியோலை சைட்ல என்ன ஆகும்? ஆல்ரெடி அல்வியோலை சைட்ல என்ன இருக்கு? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கு, ஹைட்ரஜன் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. சோ என்ன ஆகும்? இந்த பைகார்பனேட் ஹைட்ரஜன் எகைன் வந்து கார்பானிக் ஆசிடா மாறி எகைன் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டரா மாறி இந்த கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமா வெளியேறுது. இதுதான் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்ப each 100 ml of deoxygenated blood பாத்தீங்கன்னா can deliver 4 ml of carbon dioxide to the alveoli. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.